ஒரு அப்பாவி ஆட்டோ டிரைவரை சாகடிச்சு ஒரு பொண்ணை விதவையாக்கி ஒரு குழந்தைய அனாதையாக்கி பொய் கேஸ் அடி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை உயிரோட தாண்டி கொளுத்தணும். அந்த அப்பாவி டெட் பாடியா மாறினதுக்கு காரணம் நான் இல்லடா, நீதான். நான் டார்கெட் வச்சது உனக்குதான். ஆனா நடுவுல எவனோ டிக்கெட் வாங்கிட்டு தேவையில்லாம உன்னை காப்பாத்திட்டான். நான் உன்னை பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன்னு பொறுத்திருந்து பாரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். கவுண்ட் டவுன் உனக்கு தாண்டி. ரேப் பண்ணிட்டான்னு பொய் கேஸ் கொடுத்து ஒரு அப்பாவிய சாகடிச்சிட்டல நீ. உண்மையான ரேப்னா எப்படி இருக்குன்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன்டி. உன்னை நாஸ்தி பண்றேன். ஆம்பளைங்கன்னா யாருன்னு இப்ப புரியுதாடி? சொல்ற நேரத்துல உன் வாழ்க்கையவே வீணாக்கிடுவேன். ஆனா ஒன்னா அப்படி பண்றதுக்கு நான் விருப்பப்படலடி. ஏன்னா ரேப் பண்றதுக்கு கூட அருகதை இல்லாத பொண்ணுடி நீ. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை ஏழைங்க கண்ணுல கண்ணீர் வர மாதிரி செஞ்ச உன் உடம்புல இருக்கிற தோலை உரிச்சு நடு தெருவுல தோரணம் கட்டிடுவேன். பி கேர்ஃபுல். இந்த நரசிம்ம இருக்கானே, அவன் 73,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்கான். கேட்டா வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சு விடுங்கன்னு சொல்றான். அந்த புறம்போக்கு பையன் மேல ஒரு கேஸ போடு. அவனா நானு பாத்துறேன். இந்த பேக்கரி கடை ரமேஷ் இருக்கானே, 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மீதி பணம் வரணும். கேட்டா பொண்டாட்டி பிள்ளைங்களோட செத்துருவன்னு பயமுறுத்துறாங்கா. பாக்கி வச்சிருக்கிறவன வேடிக்கை பார்க்காம வசூல் பண்ற வழிய பாரு. டிக்கெட் கொடுத்துட வேண்டியதா. கணபதி ஐயோ நிறைய தரணுமே. 1,70,000 ரூபாய் வசூலுக்கு போகும்போதெல்லாம் புது புது கதை சொல்றாங்கா. ஐயோ ஐயோ ஐயோ, நாசமா போறவன் எதடா அடமானம் வச்சான்? எவன்டா அவன்? சேகர் கூட்டு வந்தானா அவன். என்ன பண்றான்? ஆட்டோ ஓட்டுறான்க்கா. அந்த பத்திரத்தை தான் அடமானம் வச்சிருக்கான். முதல்ல ஆட்டோவை சீஸ் பண்ணு. சரிக்கா. டேய், ஆட்டோ நம்பர் வந்து KA02A 7777. மாமா, என்னம்மா? அந்த ஆட்டோ நம்பர் இன்னொரு தடவை சொல்லு. KA02A 7777.